குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் இயற்கை காட்சி. இவங்கெல்லாம் இன்னைக்கு எங்களுக்கு 2 மந்த் ஹாலிடேஸ் விட்டாங்க. இவங்களுக்கு இன்னும் விடணும். அதனால தான் இவங்க எல்லாருமே பைக்கில் ஸ்பீடாக போகிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்பீடாக போனீங்கன்னா மாட்டுப்பீங்க. அங்கே பாருங்களேன், அங்கே ஒரு குட்டி குட்டியாக மயில் தெரியுதுல்ல, அதுதான் மயில். குட்டி குட்டியாக பறவை தெரியுதா, அதெல்லாம் மயில். நான் அங்கேருந்து தான் எங்கள் வீட்டிலேருந்து மாடியிலேருந்து தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தெரியாது. நான் அங்கே போனால் இது எல்லாமே பறந்து எங்கேயோ போயிடும். அப்புறம் எங்கேயும் தெரியாது. அங்கே பாருங்களேன், இப்படி அசைச்சா அந்த வீடு தெரியுது. இப்படி போட்டால் அந்த வீடு மேலே அந்த மைனா இருக்க மாதிரி தெரியும். ஒரு ஆளை பாருங்கள், ஒரு தாத்தா மெதுவும் எது பற்றியும் கவலைப்படாமல் இருக்கார். பாருங்க, இப்போ வேணால் மயிலை பாருங்க. பாருங்க, அவங்க போகிறாங்க. அந்த தாத்தா ஃபாஸ்ட்டாக நடக்கமா மெதுவாக ஆமை மாதிரி நடக்கிறாங்க. அதனால இந்த கேமரா விட்டு போயிட்டாங்க. நம்ம மயிலை பார்த்து ரசிப்போம். பாருங்க, எவ்வளோ கிட்ட தெரியும். இதை பார்த்தவங்களுக்கு சந்தோஷப்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி காட்சியை எங்கேயும் பார்க்க முடியாது உங்களால். பாருங்க, வானத்தை நீங்கள் இவ்வளோ உத்து பார்க்குறீங்க, அதனால தான் அப்படி தெரியும். கொஞ்சம் கீழே பார்க்க. மயில் நம்மளோட நேஷ்னல் பேர்ட். நம்மளோட தமிழ்நாட்டோட பேர்டு என்னதுன்னா மரகத புறா. அது எங்கே இருக்குமோ அங்கே தான் இருக்கும். தமிழ்நாட்டோட கடலில் இருக்கும். அது ஒரு கோல்டன் ஸ்டாச்சுவும், அதனால் பறக்கவும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூவியை பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.